விட்டு சென்று விட்டார். நான் துறவரம் செல்லும் நேரமும் வந்துவிட்டது. நான் துறவரம் செல்ல போகிறேன். ஆனால் என் மகளை நான் எவ்வாறு தனியாக விட்டு செல்வது? சரி, அவளுக்கு கலைகளை கற்றுத் தரலாம். கலைகளை கற்றுத் தந்தால் அவளுக்கும் வாழ்க்கைக்கும் உதவியாக எந்த கலை கற்றுக் கொடுக்கலாம்? அவளுக்கு தானே கற்றுத் தருகிறோம். அவளிடமே கேட்டு விடுவோம். மணிமேகலை, மணிமேகலை, இதோ வந்துவிட்டேன் அம்மா. என்ன செய்தி என்று கூறுங்கள். உனக்கே தெரியும், நான் துறவரம் செல்ல வேண்டும் என்று ஆசை இருக்கின்றது. அந்த நேரமும் வந்துவிட்டது. நான் துறவரம் செல்ல போகிறேன். அதற்கு முன் உனக்கு கலைகளை கற்றுத் தரலாம் என்று எண்ணினேன். உனக்கு பிடித்த கலையை கூறு. எனக்கு பிடித்த கலை என்றால் பரதநாட்டியமே விருப்பம் அம்மா. சரி, உனக்கு நான் பரதநாட்டியமே கற்றுத் தருகிறேன். ஆமா, சுதமதி இருக்கின்றாளா? ஆமா, அவள் அறையில் தான் இருக்கின்றாள். அவளையும் அழைத்து வா, நான் அவளுக்கும் கலைகளை கற்றுத் தருகிறேன். சுதமதி, சுதமதி, நம் இருவரையும் தாயார் அவர்கள் அழைக்கின்றார்கள். வா, சரி, செல்லலாம். வந்து விட்டாயா சுதமதி? தாயே, உங்கள் இருவருக்கும் நான் கலைகளை கற்றுத்தர போகிறேன். மணிமேகலிடம் கேட்கும் போது அவளுக்கு பரதநாட்டியமே பிடிக்கும் என்று கூறினாள். உனக்கு பிடித்த கலையும் கூறு. எனக்கும் பரதநாட்டியமே விருப்பம் தாயே. சரி, உங்கள் இருவருக்கும் நான் பரதநாட்டியமே கற்றுத் தருகிறேன். இப்போது கற்றுத்தரவா இல்லை நாளை கற்றுத்தரவா? இப்போதே கற்றுக் கொடுங்கள் அம்மா. சரி, வாருங்கள். பரதநாட்டியத்தில் முக்கியமான பகுதி என்றால் அது இந்த பகுதிதான். அறமடியில் அமர வேண்டும், காலை தட்ட வேண்டும். நான் செய்வது போலே நீங்களும் செய்யுங்கள். ஆர்த்தி, மணிமேகலை, சுதமதி, எங்க இருக்கிறீர்கள்? இதோ வந்துவிட்டோம் அம்மா. இன்றுதான் நான் துறவரம் செல்ல போகிறேன். பார்த்து பத்திரமாக இருங்கள். சரிங்க அம்மா. மிகவும் களைப்பாக இருக்கின்றது. உடனே ஒரு இடத்தை கண்டுபிடிக்க வேண்டும். இந்த இடமே மிகவும் நன்றாக இருக்கும் நாம் துறவரத்தை தொடங்க. அடுத்து யார் வர்றது? தாயார் அவர்களும் துறவரம் சென்று விட்டார்கள். இந்த பூக்கள் எவ்வளவு மனமாக இருக்கிறது பார்த்தாயா? ஆமாம், இந்த பூக்கள் மிகவும் மனமாகவும் அழகாகவும் இருக்கிறது. இந்த வழிமண்டபத்தை பார்த்தாயா? எவ்வளவோ அழகாக இருக்கிறது. சரி, நீ அந்த பக்கத்தில் போய் பூப்பறி, நான் இந்த பக்கத்தில் படிக்கிறேன். என்னது இது? மணிமண்டபத்தில் 2 பெண்கள் மிக அழகாக இருக்கிறார். இதை உடனே அரசரிடம் கூற வேண்டும். வணக்கம் அரசரே. மணிமண்டபத்தில் 2 பெண்கள் அழகாக இருக்கிறார். அதில் ஒரு பெண் மிகவும் அழகாக இருக்கிறார். அப்படியா? வாருங்கள் போய் பார்ப்போம். கேக்குமா? பேசுனா கேட்க. ஹலோ, இங்க வரு. ஹலோ, பேசுனா கேக்குமா? நில்லுங்கள். நான் தான் நாட்டின் அரசர். என்ன வேண்டும் உங்களுக்கு? இந்த 2 பெண்கள் அழகாக இருக்கிறாராம். அதில் ஒரு பெண் மிகவும் அழகாக இருக்கிறாராம். அவளை பார்க்க நான் வந்துள்ளேன். அவள் துறவியாகணும் என ஆசைப்படுகிறாள். நீங்கள் அவளை பார்க்க முடியாது. நான் அவளை பார்த்தே தீருவேன். நீங்கள் நகருங்கள். நீங்கள் யார்? நான் உன்னை விரும்புகிறேன். நீ என்னை விரும்புகிறாயா? இல்லை, நான் உங்களை விரும்பவில்லை. நான் துறவியாக வேண்டும் என ஆசைப்படுகிறேன். நீங்கள் யார்? நான் தான் மணிமேகலை தேசம். என்ன விஷயம் என்று கூறுங்கள். மணிமேகலை நீ காதலிக்காதே. மணிமேகலை அம்மா மாதவி அவளை துறவியாக வளர்க்கின்றார். மணிமேகலை
இல்லை 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 புஸ் என்ன விட்டுரு படு படு புத்தர் பாதிச்சவிடு புத்தர் பாதிச்சவிடு எங்கடி பாட்டி பாட்டி வந்து விட்டாயா சுந்தரமதி? ஆமாம், எங்கே மணிமேகலை? அவன் வரவில்லையா? மணிமேகலா தெய்வம் மணிமேகலை அழைத்து கொண்டு மணிபலவத்திற்கு சென்று விட்டார். அவன் நன்றாகத்தான் இருக்கிறார் என்ற செய்தியும் சொல்ல சொன்னார். உண்மையாகத்தான் கூறுகிறாயா? ஆம் பாட்டி. சரி, பத்திரமாக சென்று வா. சரி. பாவச்சோடு இங்க சைந்து என்ன இடம் இது? இதுதான் புத்தர் பாவச்சுவடு. இதை தான் தாயார் அவர்கள் வணங்க கூறினார்கள். என்னது இது? முன்னொரு காலத்தில் உதயகுமரன் தான் எனது கணவனா? நம்ப முடியவில்லையே. இப்போதும் அவர் தான் என்னை விரும்புகிறார் என்று கூறுகிறார்கள். என்ன செய்வது? நீங்கள் யார்? மறந்துட்டாடி. உங்களுக்கு என்ன வேண்டும்? அதுக்கப்புறம் இல்ல இல்ல சக்தி, கெட்டவரை நல்லவராக மாற்றும் சக்தி, உருமாறும் சக்தியும் தரப்போகிறேன். அது மட்டும் இல்லாமல் உன்னிடம் நான் அச்சய பாத்திரத்தை பற்றி கூறுகிறேன். கோமுகி என்னும் குலத்தில் அச்சய பாத்திரம் உள்ளது. அதை நான் நல்லவர்களிடமே கொடுக்க விரும்புகிறேன். அதை நான் உன்னிடமே தருகிறேன். வைகாசி பாலம் பௌர்ணமி இரவில் அச்சய பாத்திரம் மேலே வரும். அதை நீ பெற்றுக்கொள்ளவும். அதை நீ கையில் பெற்றுக்கொள்வதற்கு தவம் இருக்க வேண்டும். அதை நீ பின் அதன் பத்திரத்தின் ஆதிரியிடம் உணவு கேட்க வேண்டும். நான் எப்படி கோமுகி குலத்திற்கு செல்ல முடியும்? நானே அழைத்து செல்கிறேன். போயிரு. இதுதான் கோமுகி குலம். இங்குதான் தவம் இருக்க வேண்டும். நாளை தான் பௌர்ணமி. அச்சய பாத்திரமே வரல. நான் அங்க இருக்கேன். அச்சய பாத்திரம் வந்துவிட்டதா? இதோ இருக்கு. இங்கு ஆதிரை. நீங்கள் தான் ஆதிரையா? தீவை திலையை தேவம் உங்களிடம் முதலில் உணவு வாங்க வேண்டும் என கூறினார்கள். போதும் தம்பி இருக்கானே, தேர்டில் அந்த இருக்கான் ஹரிஷு. இந்த இருக்காங்க. இங்கே பாரு, பட்டன் மேக் எடுத்து விட்டுட்டா அவன்கிட்ட. கரெக்டாவா? இங்கும் உணவு கஷ்டமாக தான் எல்லோரும் இருக்கிறார்கள். இந்தாங்கள், போதுமான அளவிற்கு உண்ணுங்கள். ஐயோ உன்னோட பேத்தி மணிமேகலை முகாமில் தான் இருக்கிறார். அப்படியா? ஆமாம் ஆமாம். இல்லையே. மாதிரி கூட திருமணம் செய்து தான் கூறுகிறார். ஆனால் மணிமேகலை திருமணம் கூட செய்யாமல் சென்றுவிட்டாரே. என்ன செய்வது? அரசரிடம் போய் கூறுவோம். ஆமாண்டி புடி. காய சந்திகையா மாறி மாறில அப்ப இதை வச்சுக்காங்க. மைக் எங்க? ஏன் என்ன பின்தொடர்ந்து வருகிறீர்கள்?
வராதீர்கள், என்னை பின்தொடர்ந்து வராதீர்கள், நான் துறவியாகிவிட்டேன். என்னது இந்த அரசர் நம் பின்தொடர்ந்தே வருகிறார்கள். இதற்கு ஒரு வழியை செய்ய வேண்டும். தீவை திரையை தெய்வம் கொடுத்த வரத்தை பயன்படுத்தலாம். உருமாறும் வரத்தை பயன்படுத்தலாம். டக்குனு புடுங்கடி புடுங்கடி பித்தாவ வாங்கிட்டு போடி. நீ நான் ஒன்றும் உங்கள் மனைவி எல்லாம் அல்ல, என்னை விடுங்கள். இல்லை, நீதான் என் மனைவி. நான் இதற்கு முன் உங்களை பார்த்ததே இல்லை. இவரை தான் இதற்கு முன் பார்த்திருக்கின்றேன். என்னை பார்த்ததில்லை, இவரை தான் பார்த்திருக்கிறாயா? ஏன் என் மனைவியின் பின் தொடர்ந்து தொல்லை செய்கிறாய்? அவள் ஒன்றும் உன் மனைவி இல்லை, அவள் என் காதலி. இல்லை, ஐயோ 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 மைக் குர்ரி அங்கிட்டால போ. வணக்கம் அரசரே, நம் இளவரசரை மணிமேகலை கொன்றுவிட்டார். ஒரு விருப்பமில்லாத பெண்ணை பின்தொடர்ந்து சென்றால் நானே என் மகனை தம்பி நிக்கிறான். என்னது தம்பி நிக்கிறான்? தம்பி நிக்கிறான். அதனால் அவளை தம்பி நிக்கிறான். யாரெங்கே உடனே அப்படியே போட்டு தானே போகணும். நான் மணிமேகலையை உடனே கழட்ட வேண்டாமா? கழட்டிடு. எதை? நீங்கள் யார்? உங்களை அரசர் உடனே அழைத்து வருமாறு கட்டளையிட்டார். வணக்கம் அரசியாரே. வணக்கம் அரசரே. உடனே மணிமேகலை சிறையறை. நான் எந்த தவறும் செய்யவில்லை. ஏன் என்னை சிறையில் அடைக்கின்றீர்கள்? என்னை விடுங்கள், என்னை விடுங்கள். மறுநாள் காலை உடைங்கடி கப்ப. சொல்லாமலே பெருக்கிறாளே. மணிமேகலை, இந்த இடமெல்லாம் ஒரே தூசியாக உள்ளது. இந்த இடத்தை பெருக்க. ஏன் அரசியாரே, நான் எந்த தவறும் செய்யவில்லையே. ஏன் என்னை இப்படி கொடுமை செய்கிறீர்கள்? நீ தானே என் மகனை கொன்னாய், அதனால தான் நான் உன்னை கொடுமைப்படுத்துகிறேன். நான் ஒன்றும் உங்கள் மகனை ஒன்றும் கொல்லவில்லை அரசியாரே. நான் என்ன சொன்னாலும் அரசியார் நம்பவில்லை. நான் என்ன செய்வது? நான் செய்யாத தவறையும் அரசியார் நம்புகிறார்கள். ஒரு மாதத்திற்கு பிறகு பூக்கள் உள்ளார தானே நிற்கணும். மைக்கு வேணுமா? நீ எதுக்கு மைக் உனக்கு? ஐயோ அம்மா, யாரங்கே? யாரே? உடனே மணிமேகலை வா. அப்படியே மறுநாள் காலையா? மறுநாள் காலை. உங்களை அரசியார் அழைத்து வருமாறு கட்டளையிட்டார். எப்படியும் அரசியார் நம்மளை கொடுமைதான் செய்வார்கள். கூறுங்கள் அரசியாரே. என்ன விட்டது? உடம்பெல்லாம் ஒரே காய்ச்சலாக உள்ளது. நான் சென்று பச்சளை மருந்தை எடுத்து வருகிறேன். ஒரு வாரத்துன்னே சொல்லிட்டேன். இல்லை ஒரு மறுநாளே சொல்லு. இப்போ போத அம்மி செய்யற என்னடி? அரசியாரே, பச்சளை மருந்து. நான் சென்று உணவு எடுத்து வருகிறேன் அரசியாரே. அரசியாரே, உணவு நாங்கள் அமிர்தம் அமீருங்கள். நான் சென்று வருகிறேன் அரசியாரே. மைக்கு மறுநாள் காலை. மணிமேகலை, இதோ வந்துவிட்டேன் அரசியாரே. என்ன செய்தி என்று கூறுங்கள். என்னை மன்னித்து விடு மணிமேகலை, நான் உன்னை கொடுமைப்படுத்தி விட்டேன்.
அப்படியெல்லாம் கூறாதீர்கள் அரசியாரே. என்ன இருந்தாலும் நீங்கள் தானே இந்த நாட்டிற்கே அரசியார். நீங்கள் உணர்ந்ததே எனக்கு போதும். மிக்க நன்றி அரசியாரே. நம் புகார் நகரத்திற்கே சென்று விடுவோம். அங்குதான் நமது தோழியும் பாட்டியும் இருக்கின்றார்கள். உனக்கு எதுக்கு பிச்சைக்காரன் பிச்சைக்காரன் ஐம்பெரு காப்பியங்களில் நீ எதுக்கு மைக் முன்னாடி போ இரட்டை காப்பியங்களில் ஒன்று மணிமேகலை. நன்றி.